வச்சுக்கிட்டு போர்ட்ரேட் வீடியோ இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் இல்லை அப்படின்னும் போது வந்து உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ தூரம் வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். Honor 200 Proவோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னன்னா Honor 200க்கு வந்து 200க்கு நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம் இல்லையா. 200 Proக்கும் Honor 200க்கும் பார்க்கும்போது டக்குனு சின்ன டிஃபரன்ஸ் தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டெப்த் கேமரா இருக்கும், அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும், அப்புறம் 8S Gen 3 இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நோட்டபிளி சொல்லக்கூடிய டிஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரே வேரியன்ட் 12/512 தான் இருக்கும். Honor 200ல் ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப சீப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் Honor 200 Proவில் ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லாயிருக்கும். அண்ட் இவங்க ஸ்பெக் ஷீட்டில் ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரியல் வேர்ல்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது யூரோப்பியன் யூனிட். ஏன்னா இது வந்து ஃபோனர்னாக்கு வந்த டிவைஸ் இல்லையா. ஸோ ஃபோனர் டிவைஸ் வந்து யூரோப்பியன் யூனிட் அப்படிங்கிறனால இதில் வந்து ஸ்டார் 07H போட்டால் வேலைக்கு ஆகலை, சார் வேல்யூ கிடைக்கல. உங்ககிட்ட வந்து நம்ம இந்தியன் யூனிட் இருக்குன்னா சார் வேல்யூ என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டில் எடுத்துக்கிட்டா இது வந்து 4-way கவுட் கிளாஸ் தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெயிட் கூட பார்த்தீங்கன்னா 200 கிராம் பக்கத்தில் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து அவ்வளோவா ஃபீல் ஆகலை. பட் பெரிய ஃபோன் தான். மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் எப்படியா அந்த மாதிரி பெரிய ஃபோன் தான். இதோட டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 19.85:9 அவங்க வெப்சைட்லேயே போய் நீங்கள் செக் பண்ண முடியும். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் 20:9 இந்த மாதிரியான ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்காங்க. பட் 21:9 யாரும் கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. பட் இது ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போனீங்கன்னா, அதை ஃப்ளிப் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 21:9 பார்க்கலாம். அட் டைம்ஸ் 22:9 பார்க்க முடியும். சரி ஓகே. மொத்தம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இது வந்து 4-way கவுட் தான். அண்ட் இதிலே வரக்கூடிய அந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை நீங்கள் வந்து பீல் ஆஃப் பண்ணிடாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அது வியர் அண்ட் டேர் ஆனதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் இன்னொரு ஸ்க்ரீன் கார்டுக்கு போகிறது பெட்டர். அண்ட் இது கூடவே வரக்கூடிய கேஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அண்ட் பாக்ஸில் வந்து சார்ஜர் வர போகிறது இல்லை. 100W சார்ஜர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசான்லையும் கிடைக்குது, உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் கிடைக்குது. சிலர்லாம் வந்து வாங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் அதாவது 100W சார்ஜர் 3000 போட்டிருந்தது. 3000 நான் வாங்கும்போது கூடவே கேபிளும் கிடச்சிது. ஆனால் சார்ஜர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் கேபிள் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் இவங்க வெப்சைட்டில் வந்து 2299 போட்டிருக்காங்க. பட் ரொம்பவே ஸ்லோவாக தான் டெலிவரி பண்ணுறாங்க, அது ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் இந்த 4-way கர்வ்டு டிஸ்பிளே வந்து ப்ரொடெக்டட் பை அலுமினோ சிலிகேட் கிளாஸ். சரி ஓகேங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, அது இருந்துட்டு போகுது. சரி, உள்ளே வந்து பவர்ட் பை 8S Gen 3 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்டில் இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா ப்ரோ? நோ ப்ராப்ளம். பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்டில் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேமிங் டிவைஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டில் நம்ம இதை யோசிச்சாலும் கூட இது வந்து என்னதான் இருந்தாலும் 8 Gen 2 மாதிரி இருக்க போகிறது இல்லை. எதுக்காக இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 45K அந்த மாதிரியான பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஆஃபரில் இந்த ஃபோன் வாங்க போகிறீங்க. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து iQOO A9 Pro மாதிரியான ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி OnePlus 12 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆன் பேப்பர் மட்டும் இல்லாமல் ரியல் வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் இதோட பெட்டராக இருக்கும். அதுவும் ஆஸ்பெக்ட்டில், அது கேமிங் ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது. ஸோ அதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ்மெண்ட்காக ஒரு சில சிப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RF என்ஹான்ஸ்மெண்ட்டு, Honor C1+ இந்த மாதிரியான சிப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 14, Magic OS 8. ஸோ Magic OS 8 வேற லெவல். கஸ்டமைசேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹானருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லாட்டி தீம் மாற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ண முடியும். அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லைங்க. நான் நார்மலாக 45W சாம்சங் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவே எனக்கு ஓகே தான் இருக்குது. ஆல்ரெடி 200லேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இன்னொன்று நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா 200ல் வந்து ஏதோ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து, அந்த அப்டேட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா கேமரா கொஞ்சம் சரியாக வேலை செய்யலை, அதாவது டீக்ரேட் ஆயிடுச்சு ஓவரால் போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு இந்த ஒரு வருத்தம் இருக்குது. சில டிவைஸ்லாம் சூப்பராக இருக்குது வந்ததுமே, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில அப்டேட்டில் கொஞ்சம் சொதப்பி விடுறாங்க, திரும்ப வந்து ரீகெயின் பண்ணுறாங்க. கரெக்ட் தான். பட் அந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அந்த பர்ஃபார்மன்ஸை திரும்ப பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஓகே. பட் இதை பற்றி பார்த்தீங்கன்னா பொதுவாக இதோட எல்லா சாம்பிள்ஸுமே நான் தொடர்ந்து அட்டாச் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோரோவர் இந்த வீடியோ ஃபுல்லாகவே 4K தான் இருக்க போது. இந்த ஃபோனில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே 4K தான். அது மட்டும் இல்லாமல் ஃபில்டர் மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் போட்டு நான் எடுத்தது எல்லாமே 1080p. பட் அதையும் என்னால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, Honor கேலரி ஆப் மூலமாக அப்ஸ்கேல் பண்ண முடிஞ்சது. ஸோ 4Kக்கு அப்ஸ்கேல் பண்ணிட்டு தான் நான் அட்டாச் பண்ணுவேன். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து S23 அல்ட்ராவில் எடுக்கிறேன். அது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் 4Kல. ஸோ ஓவரால் எல்லாமே 4Kல தான் இருக்க போது. எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து என்ன, அதான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் வெறும் 12/512 மட்டும் தான். ஸோ 12/512 அப்படிங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்க. 128GB கொடுத்து இன்னும் உருட்டிட்டு இருக்காங்க ஆப்பிள்லாம். அதே தான் நம்ம பிக்சலையும் சொல்லி ஆகணும். ஸோ இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் Pixel 9 series 256GB வந்திருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 12/512 ரொம்பவே வெல்கம் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஹார்ட்வேர் லெவலில். ஹானரில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த ரேம் பூஸ்ட்டு தாங்க. Honor RAM Turbo இது யாரையா கேட்டால் இந்த 12GB டிசேபிளே பண்ண முடியல. அடுத்து என்ன, உங்களுக்கு ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு மெயின் சென்சார் இருக்கு இல்லையா, அது வந்து 50 மெகாபிக்சல் சென்சார். அது வந்து உங்களுக்கு ஒயிட், ஆமாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி சென்சார் வந்து ரொம்பவே ஒய்டாக இருக்குங்க. ப்ளஸ் இந்த பிரைமரி சென்சாரில் OIS இருக்குது. அதனாலே என்ன ஆகிடுதுன்னா, இதுவே ஒய்டாக இருக்கிறனால அல்ட்ரா வைட் வந்து ஒய்டாகவே ஃபீல் ஆகலை. என்ன தான் 0.7 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும் அது பெருசாக ஒய்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. உங்களுக்கு அல்ட்ரா வைட் வந்து 12 மெகாபிக்சல் கேமரா சொன்னீங்க, அதுலேயும் வந்து 4K எடுக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் 4K 30fps எடுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியரில் ட்ராவல் பண்ண முடியும். கண்டினியூஸாக பிட்வீன் ஃப்ரண்ட்டில் இருக்க கேமரா ப்ளஸ் ரியரில் இருக்கிற 3 கேமரா ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 4K வீடியோ எடுக்க முடியும்.
அப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஜூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் 50x வரைக்கும் போகலாம். பிகாஸ் பின்னாடி இருக்கக்கூடிய சென்சார் அந்த டெலிஃபோட்டோ 2.5x வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் டிஃபால்ட்டாக கொடுக்கும். அதை தாண்டி டிஜிட்டல்னு நீங்கள் 50x வரைக்கும் போக முடியுங்க. ஸோ நிறைய மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு, போர்ட்ரேட், ஆர்ட் ஸ்டைல், அது இதுன்னு நிறைய மோட்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன், அது எல்லாமே நான் அட்டாச் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். அண்ட் இது எல்லாத்துலேயும் தாண்டி உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து சிவியோட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. சிவி வந்து ரியரில் வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு, அதுவும் பிரைமரி சென்சாரில் ஏதோ அல்காரிதம் இஷ்யூ மாதிரி ஃபீல் ஆச்சு. OIS அண்ட் HDR இதெல்லாம் எனேபிள் பண்ணும்போது ஒரு மாதிரி பபிள் அப்படியே இந்த ஜெல்லி எஃபெக்ட் மாதிரி இருந்தது. பட் இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வீடியோ எடுக்கும்போது சூப்பராக இருந்தது, ரியரில் வீடியோ எடுக்கும்போது நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல டிவைஸுங்க. ஏன்னா உங்களுக்கு 50 MP பிரைமரி, 50 MP டெலிஃபோட்டோ, 12 MP அல்ட்ரா வைட், சிவியும் கிட்டத்தட்ட அதே தானே. ஆனால் இதில் என்ன 2x டெலிஃபோட்டோ, இதில் வந்து 2.5x டெலிஃபோட்டோ. ஸோ இதுதான் மொத்தம் உங்களுக்கு ரியர் கேமரா. பட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 MP கேமரா இருக்க போகுது. அண்ட் அது கூடவே வந்து ஒரு டெப்த் கேமரா இருக்க போகுது. பட் டெப்த் கேமரா இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியல, ரியரில் தான் போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ இதுவும் இந்த இடத்துல நோட்டபிள் ஃபேக்ட்டு. ஸோ இப்போ கேமராவை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ கேமரா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் இப்போ தொடர்ந்து சாம்பிளில் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். Honor 200 Pro Honor 200 Pro டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4K as well as ரியர்லையும் 4K எடுக்க முடியும். ஸோ கண்டினியூஸாக தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் as well as ரியர் 4K இந்த டே டைம் vlogக்கு எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இவங்க எல்லாரும் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட்டில் அது மட்டும் இல்லாமல் ஹானரில் அதை 200 as well as 200 Pro ரெண்டுத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் நல்ல கேமரா இருக்குது. அதுவும் இதில் பாருங்கள் உங்களுக்கு டெப்த் சென்சார் வேறு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ ஃப்ரண்ட் கேமராவில் கிடையாது. கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படியே ஆனால் ரியர் கேமராவுக்கு போக முடியும். எஸ், ரியருக்கு போயிட்டேன். சிவியும் ஹானரையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சிவியில் ஃப்ரண்ட் கேமரா சூப்பர், ஹானரில் ரியர் சூப்பராக இருக்குது. ப்ளே பாஸ், ரெக்கார்ட் பாஸ் பட்டன் உண்டு. திரும்ப ரெஸ்யூம் பண்ணலாம். பாஸ் அண்ட் ரெஸ்யூம் அப்படிதான் நான் இப்போ பண்ணேன். எப்படி இருக்கு? அல்ட்ரா வைட்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப வைடா ஃபீல் ஆகல, பட் வைடா தான் இருக்கு. 1x போயிட்டேன். 3x ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3x போயிட்டேன். பட் இதில் 2.5xக்கு டெலிஃபோட்டோ இருக்குங்க. இதுலேயும் OIS கிடையாது. டெலிஃபோட்டோவில் OIS ஒரு ரூபாயிலும் கொடுக்க மாட்டான் இந்த பட்ஜெட்டில். GT6லையும் OIS கிடையாது. அப்படியே ஃப்ரண்ட் கேமரா போகிறேன். எனக்கு டைனமிக் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சிவிக்கு வீடியோ எடுக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ ஹார்ஷ் வெதர் கிடையாது. அன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் ஹார்ஷ் தான். இந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கு? ஆனால் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேங்க. எனக்கு வந்து சிவியில் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரண்ட்டில். ஹானரில் ரியர் சூப்பராக இருக்கு. AI வீடியோ இஸ் ஆன். AI வீடியோ ஆன் பண்ணனால கலர்ஸ் எல்லாம் இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கா. AI எனேபிள் பண்ணியிருக்கேன்ல, அதனால 4K 30 FPS வருது. பட் 4K 60 FPS வரல. ஸ்மட்ஜஸ்னால தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேர் வருது. சென்சார் அதை லென்ஸை க்ளீன் பண்ணிட்டு அப்படி வராது. இது பாருங்க, இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணேன். அதான் நமக்கு பாஸ் ரெஸ்யூம் ஆப்ஷன் இருக்கே, அதனால் பாஸ் பண்ணிட்டு லென்ஸை க்ளீன் பண்ண எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃப்ளேர் வருது. நீங்கள் யாராவது ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளேர் வருதுன்னா ஃபஸ்ட்டு லென்ஸை க்ளீன் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரண்ட் கேமரா, எஸ் 0.8x அதில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நைஸ். ஆடியோ எப்படி இருக்கு? அதான் நமக்கு வின் நாய்ஸ் ரிடக்ஷன், அதான் நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. ஆடியோ நல்லா இருக்கா? இது படத்தில் உள்ள மாதிரி இருக்கேன். இந்த ஃபில்டர் அப்படியே படத்துலலாம் வர மாதிரியான ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃப்ரண்ட் கேமரா தான், ஆனால் சூப்பராக இருக்கா? ஸோ இதில் எப்படி இருக்கு? ஸ்டேபிளாக இருக்கா? ஃப்ரண்ட் கேமரா as well as ரியர் கேமரா ரெண்டுமே ஓகேயா? ரியரில் இப்போ நான் ஃபில்டர் ட்ரை பண்ணுறேன். ஃபில்டர் ட்ரை பண்ணுற போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 1080pக்கு மாறிடுது இல்லையா. இருந்தாலும் ஃபில்டர் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
சிவி பைப்ல தப்பிச்சிட்டான். ஆனால் ரியரில் வந்து சீரியஸாகவே வந்து இது பெட்டர் தேன் சிவிங்க. ரியரில் வந்து வீடியோ ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பாருங்களேன், ப்ரைமரி சென்சாரில் எடுத்துகிட்டு இதுவும் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அந்த ஃபோக்கஸ் ஹாண்டிங் மாதிரி அதில் வந்து ஜெல்லி எஃபெக்ட் இருந்தது இல்லையா, அந்த எஃபெக்ட் இல்லை. 3x போகிறேன். 3xல கூட பரவாயில்ல. அப்படியே அங்கே ஒரு ஃப்ளைட் வருது, பார்ப்போமா? ஓகே, 3x அண்ட் ஃபர்தர் ஜூம் பண்ணுறேன். 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். 10xல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெபிலைசேஷன் எதிரே பார்க்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. எப்பா அப்படியே பள்ளம் பேடுமா இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கு, பரவாயில்லன்னு தான் தோணுது தெரியுமா. ஷட்டர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டே டைம்லையும் ரொம்ப ஃபாஸ்டாலாம் ஃபீல் ஆகலை. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இதுவே ஹுவாவே ஃபோன்ஸ்னால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. பட் ஹானர் ஃபோன் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. அது எனக்கு ஒரு டவுன் சைட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு டிலே, ஒரு தரையும் டிலே இருந்தது. அது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. மொத்தங்க இப்போ ஸ்லோ மோஷன் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1080p 240 fps எடுக்க முடியும். அதே சமயம் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1080p 30 fps வீடியோ தான் எடுக்க முடியும். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் 4K வீடியோலாம் ஈஸியாக எடுக்கலாம். அதிலலாம் வந்து இது போல ப்ராப்ளமும் இல்லை. எப்படி இருக்கு? இந்த சிச்சுவேஷன்ல விண்ட் நாய்ஸ் இருக்கான்னு பார்க்கணுங்க. இறங்குறதுக்கு அதுக்கும் நல்லா விண்டு ஃபீல் பண்ண முடியுது. எப்படி ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த ஃபில்டர் போட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கேன். ஸ்பென்சர் பிளாசா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் சென்னையிலேயே பெரிய மால்ங்க இது. அது ஒரு காலம். எப்படி இருக்கு பார்க்க? நான் காலேஜ் டேஸில் 1-2 முறை வந்ததுண்டு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான், ரொம்பலாம் நம்ம மால் பக்கம் வந்தது கிடையாது. ரெட்ரோ மால் சமல்ல, நம்ம ஊருக்குள்ளார நிறைய ரெட்ரோ விஷயங்கள் இருக்குது. ஹெரிட்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்க இருக்குது. போகிற வழியில் அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஹெக்கிம் பாதம்ஸ் கண்டிப்பாக இன்னொரு 200-300 மீட்டரில் ஹெக்கிம் பாதம்ஸ் வரும். அதையும் நம்ம பார்ப்போம். இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? LIC டாடா மோட்டார்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி பில்டிங்கில் வந்து ஆஃபீஸ், நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கில் இருந்தாலே அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை கொடுக்கும்ல. எப்படி இருக்கு? LIC சின்ஸ் 1844 சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. BSNL நடைபாதை நடப்பதற்கே. ஓகே, ஸோ ரெட்ரோ லுக்கு எப்படி? பின்னாடி க்ளவுட்ஸ்லாம் தெரியுதுங்க, நல்லா இருக்கு. பட் சூரியன் இந்த பக்கம் இருக்கிறதுனால ஃபேஸ் டீட்டெயில்ஸ் இப்போ நல்லாவே தெரியணும்.
நல்லா பளபளன்னு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஈஸி தான் வச்சுக்கோங்களேன், எடுக்கிறதுக்கு ஃபார் ஷோர் ஈஸியாக தான் இருக்கணும். அப்படியே ரியர் கேமராவுக்கு போகிறேன். ஓகே, அல்ட்ரா வைட். ஓ, இதில் வேறு ஃபில்டர், ஆல்ரெடி நான் போட்டிருந்த ஃபில்டர் ஆக்டிவாக இருக்குது. ஒரு சில ஃபில்டர்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதுலேயும் வந்து நீங்கள் நார்மலாக கேஷுவலாக ஃபில்டர்ஸ் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி நார்மலாக ஷாமி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த லைக் ஆத்தென்டிக் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்போம்ல, அதே வந்து இதுலேயும் இருக்குது. நேச்சுரல், வைப்ரண்ட், ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில்டர்ஸ் சூஸ் பண்ண முடியும் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது. ஸோ சூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் மாறுது அப்புறம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர்ஸ் மாறுது. ஸோ இப்போ எப்படி இருக்குது வீடியோ? ஸோ ரியர் கேமராவுக்கு போயாச்சு. அப்படியே அல்ட்ரா வைடுக்கு போகிறேன். அல்ட்ரா வைடில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலாக தெரியும். நான் இது வந்து தெரியுதா? ஸோ இதை வந்து நான் அப்படியே போர்ட்ரைட் வீடியோ ட்ரை பண்ண போகிறேங்க. இவங்க எல்லாருமே மூவி மோஷன் பிளர் மாதிரி ரியர் கேமராவில் மட்டும்தான் தராங்க. அது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ நான் வந்து போர்ட்ரைட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படியே நான் அந்த ஓகே ஆங்கிள் லைட்டாக மாற்றிக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. போர்ட்ரைட் வீடியோ ரியர் கேமராவில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, 1080p வீடியோ தான் எடுக்க முடியும். அண்ட் ரிஃப்ளெக்ஷன் என் ஃபேஸில் நேரம் ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும், அதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா கேப்சர் பண்ணுது. இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம வந்து போர்ட்ரைட் வீடியோவில் ஃபில்டர் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். பட் அப்படிலாம் ட்ரை பண்ண முடியாது. போர்ட்ரைட் வீடியோ எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபில்டர் வந்து டிசேபிள் ஆகிடும். டிஃபால்ட்டாக நேச்சுரல் ஃபில்டர், அதாவது ஃபில்டரே இல்லாமல் என்ன மாதிரி நம்ம எடுப்போமோ அந்த கலர்ஸில் தான் அதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ போர்ட்ரைட் வீடியோ எப்படி இருக்குது இது வரைக்கும்? அப்படியே டைனமிக் ரேஞ்ச் டெஸ்ட் நல்லா பண்ணுதா? ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் கூட நம்ம செக் பண்ண முடியும். எப்படி பிடிச்சிட்டு நடந்து போனோம்னா நமக்கு ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்க முடியும். பட் இதில் வேதனை பார்த்தீங்கல்ல, இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் கொடுத்துருந்து எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். என்னால் வந்து எங்கே இருக்குது ஆக்சுவலாக ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, நான் ஃப்ரேமில் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிருக்கும். பட் இப்போ என்னால் பார்க்க முடியல. அது ஒன்று கடுப்பாக இருக்குது. பட் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குங்க. இவ்வளோ தூரம் நான் யூஸ் பண்ணுறேன்ல, ஃபோன் வந்து லைட்டாக ஜென்டிலாக வார்மாக தான் இருக்கே தவிர பெரிய அளவில் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஹானர் 200 யூசர்ஸ் தான் ஒரு சிலர் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கேமரா, அதாவது கேமரா ஆப்பில் அதாவது ஓவரால் அல்காரிதம் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். பட் 200 Pro யூசர்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து 200 Pro ஒர்த்தாக ஃபீல் ஆகுதா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் டைமில் 4K வீடியோ வந்து கண்டிப்பாக கஷ்டம் தாங்க, சரியா? இருந்தாலும் ஸ்க்ரீன் ஃப்ளாஷை வச்சு அது இந்த அளவுக்கு சமாளிக்குது. எனக்கு வியூ ஃபைண்டரில் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் போஸ்ட் ப்ராசஸிங்கில் இது எப்படி சமாளிக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து எல்லா ஃபோனுமே என்னதான் 50 MP அப்படி எப்படி சொன்னாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பெருசாக லைட் சோர்ஸ் இல்லாத பட்சத்தில், இப்போ இங்கே பக்கத்தில் ஒரே ஒரு டியூப் லைட் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கப்புறம் இப்போ எவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? பட் இதுவே அப்படியே நான் உள்ள இருட்டை நோக்கி போனேன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, எவ்வளோ நேரம் சாம்பிள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? ஓவரால் ரைடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணும்போது பக்கம்
குட். ஸோ நம்மளால் வந்து ஸ்லோ மோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து டைம் லேப்ஸ் வரைக்கும் எல்லாமே எடுக்க முடியுது. எல்லாமே நோ இஷ்யூஸ், எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன் நான் இவ்வளோ க்யூரியஸாக உங்களோட ஃபீட்பேக் கேட்குறேன்னா, எனக்கு எப்படினாலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சில ஃபோன்லாம் ஆவரேஜாக ஃபீல் ஆகலாம், பட் உங்களுக்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்கலாம். எனக்கு ஒரு சில ஃபோனில் ரொம்ப சூப்பர்னு சொல்ல தோணும், பட் உங்களுக்கு வந்து அது ஆவரேஜாக ஃபீல் ஆகலாம். ஸோ அதுக்கு தான் இது வந்து திரும்ப திரும்ப கேட்குறேன். ஓகே ஃபைன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5200 பேட்டரி, கார்பன் சிலிக்கான் பேட்டரி, 100 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. 66 வாட் வரைக்கும் உங்களால் ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் ரிவர்ஸ் சார்ஜஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவைஸுங்க, சீரியஸாக நல்ல டிவைஸு. உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட்டாக இருக்கட்டும், 4G சப்போர்ட்டாக இருக்கட்டும், நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் எந்த விதமான ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. ஸோ டக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்னெல்லாம் சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ ப்ளூடூத் மாதிரியான ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு எல்டாக் இருக்குது, ஆப்டெக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் LHDC ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா தான். LHDC என்ன தான் நம்ம மார்க்கெட்டில் BBK ஃபேமிலி வழியாக நமக்கு ஈஸியாக கிடச்சாலும் அது வந்து ஒரு சில ஃபோன்ஸில் இருக்கிறதில்ல. இதுலேயும் வந்து LHDC அவங்க மென்ஷன் பண்ணல, அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணாலும் அவங்க மென்ஷன் பண்ணல. NFC சப்போர்ட்டட் தான். ஸோ இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்சார்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கிராவிட்டி சென்சார், இன்ஃப்ராரெட் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கைரோஸ்கோப்பு, காம்பஸ், ப்ராக்சிமிட்டி, ஆம்பியன் லைட்டு. ஸோ இதெல்லாமே வந்து எப்பயுமே சென்சார் டிஃபால்ட்டாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி நமக்கு எவ்வளோ பெயின்ஃபுல் நமக்கு தெரியும். இந்த மிட்ரேஞ்சில் இருக்கக்கூடிய போக்கோ ஃபோன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாமும் இந்த இடத்துல நோட்டபிள் ஃபேக்டர்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம லவுடான ஒரு ஸ்பீக்கர். உங்களுக்கு என்ன ஆகும்னா 100% வால்யூம் அண்ட் அதுக்கப்புறம் 200% வால்யூம்க்கு ஆம்பிளிஃபை ஆகும். அதுவும் நல்லா தான் இருக்குது. பேட்டரி லைஃப் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா 5200 mAh பேட்டரி இருக்கிறது, அது வேமா ரீசார்ஜ் ஆகுதுங்கிறதெல்லாம் தாண்டி பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது. எப்பயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours கிட்ட வரைக்கும் SOT கிடச்சிருது. ஒரு 15% பேட்டரி மிச்சம் இருக்க வரைக்கும், அதாவது 100லேருந்து 15 வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து 6 hours வரைக்கும் கிட்டத்தட்ட பேட்டரி லைஃப் கிடச்சிருது. அண்ட் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஏன்னா நானாக கேமரா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேட்டரி கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்குலாம் பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவான டிவைஸ். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், பேசிக்காக ஒரு ஃபோன் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி மீடியா ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஃபோன் ஸ்கோர் பண்ணும். நீங்கள் கேமிங் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணும். நான் இதே தான் எல்லா ஃபோனுக்கும் சொல்கிறேன். இப்போ போக்கோ F6 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சிவியாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ரியல்மி GT6 இருக்கட்டும், இது எல்லாமே 8s Gen 3ங்கிறதுக்காக வந்து நம்ம ரொம்பவே அதை பெருசாக எதிர்பார்த்துக்கூடாது. அப்போ 8 Gen 2 8 Gen 3க்கு என்ன மரியாதை? ஸோ அப்படி தான் இது 8s Gen 3. இது வந்து ஆனால் இந்த பட்ஜெட்டில் வெல் கேப்பபிள் பவர்ஃபுல் ப்ராசஸர் தான். ஓகேங்க, இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.